ஹாய் கைஸ், வணக்கம். கிளம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ் ட்ரெயின்லேருந்து எடுத்த ஒரு சின்ன கிளிம்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது ட்ரெயின் வந்து வண்டலூர் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகுதுங்க. வண்டலூர் ஜூ போகிறதுக்கு இந்த ஸ்டேஷன் தாங்க இறங்கணும். இந்த வண்டலூர் ஸ்டேஷன் தாம்பரம் செங்கல்பட்டு நடுவில் தாங்க இருக்குது. இந்த கிளம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ் வந்து வண்டலூருக்கும் ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் நடுவில் தாங்க இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து கிளம்பாக்கம்னு ஒரு புது ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்து சதர்ன் ரயில்வேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து சதர்ன் ரயில்வேஸ் ப்ராசஸ் பண்ணி அப்ரூவல் கொடுத்தா ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிளம்பாக்கத்துக்குன்னு தனி ரயில்வே ஸ்டேஷன் வருவாங்க. பட் சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து அதற்கான ஸ்பேஸ் இருக்குதா, இல்லை இந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ண வேண்டியது ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அது இல்லாமல் ரயில்வே போர்டுக்கு அதுக்கு சென்ட் பண்ணி அது அப்ரூவல் கிடச்சாதாங்க கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் அது எந்த அளவு குயிக்காக பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கான ஃபண்டிங் பண்ணாங்கன்னா கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்னு புது ஸ்டேஷன் கட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. அப்படி வந்ததுன்னா அந்த ஸ்டேஷன் வந்து வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்துக்கும் நடுவில் வருவாங்க. அது இல்லாமல் புதுசாக ப்ரப்போசல் பண்ண கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரப்போசலும் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சதர்ன் ரயில்வேக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதை வந்து சதர்ன் ரயில்வே வந்து அப்ரூவல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்க்குறதாங்க கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தூரத்தில். ஸோ இந்த இடத்துல தாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த பில்டிங் ஆப்போசிட்டில் பார்க்குறது எல்லாமே கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸோட வியூ தாங்க அது. பட் ட்ரெயின்லேருந்து அந்தளவுக்கு கிளியர் வியூ தெரியாது. பட் லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க. ஹோப் அந்த ரெக்வஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சதர்ன் ரயில்வே. அது இல்லாமல் ரீசெண்டாக வந்த நியூஸ் படி தாம்பரம் செங்கல்பட்டு 4th லைனுக்கான சர்வே பண்ணுறதுக்கு ரயில்வே போர்ட்லேருந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 4th லைனும் ஃப்யூச்சரில் மேபி வர பட்ஜெட்டில் அதுக்கான சாங்ஷன் கிடச்சி ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வர பட்ஜெட்டில். அப்படி பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த தாம்பரம் செங்கல்பட்டு இந்த செக்ஷனுக்கு. ஆல்ரெடி தாம்பரம் செங்கல்பட்டு 4th லைன் வந்து வரத்துக்கான இடம் இருக்குதான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஃபோர்த் லைன் ஃப்யூச்சரில் வந்ததுன்னா இந்த சபர்பன் ட்ரெயினுக்குன்னு, அதாவது இஎம்பி ட்ரெயினுக்கு டெடிக்கேட்டடாக 2 ட்ராக் இருக்குங்க. ஸோ அதனால் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இந்த தாம்பரம் செங்கல்பட்டு செக்ஷன்லாம் ஆப்ரேட் பண்ணலாங்க. ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. நன்றி, வணக்கம்.